நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டின் வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு ஆசீர்வாதமான ஒரு தலைப்பாக இருக்கிறபடியினால உங்களிடத்தில் ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழாக உங்களை சந்திக்கலாம் என்று அடியேன் மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன். முதலாவது, தேவன் மனிதனை படைத்து அவர்களை ஆசீர்வதித்த அந்த நிகழ்ச்சி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 28 நாம் கவனிப்போம். 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடக்கூடிய சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இது வேதத்தில் இருக்கிற முதலாவது ஆசீர்வாதம். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து அவர்களை இங்கே ஆசீர்வதிக்கிற காரியம், இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள், இது உங்களுக்காக நான் உருவாக்கினேன் என்று சொல்லி முழு உலகத்தையும் ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, தேவன் ஆசீர்வதிப்பது ஒரு புறத்தில் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதியும் இருக்க வேண்டியது அவசியம். இங்க தேவன் இவர்களை ஆசீர்வதித்தார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. இவ்வளவு பெரிய உலகம் இருவர் கையில தேவன் கொடுத்தார். ஆனால் அதை அவர்கள் பற்றி கொண்டார்களா? அதை அனுபவித்தார்களா? தேவன் கூறின அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா? உலகத்தை அவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள் என்று தேவன் சொன்னாரே, அதை மகிழ்ச்சியோடு அதை அனுபவித்தார்களா? இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எப்பொழுதும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு நடக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். அதற்கான தகுதி நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் தவற விட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். தேவன் ஒரு காரியங்களை நம்மிடத்துல சொன்னார் என்று சொன்னால், அது செய்யும்படியாக கட்டளையிட்டார் என்று சொன்னால், நாம் அதை சரியாக செய்யறதில்லை. தேவனுடைய விருப்பத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ்வது கிடையாது. தேவன் சொல்லுகிறதை நாம் செய்ய மாட்டோம். ஆனாலும் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல மணிக்கணக்கில் ஜெபித்து கொண்டு இருக்கிற அநேக ஜனங்களை நாம் இந்த நாளில நாம் பார்க்கிறோம். டெலிவிஷன்ல கூட யாராவது ஒருவர் அங்கே ஜெபித்தார் என்று சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் அந்த மனுஷன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா அங்கே உட்கார்ந்து கொண்டு அங்கே ஆமீன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொண்டு அது பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் செய்தால் ஆசீர்வாதம் வந்து விடுமா என்று சொன்னால், அப்படியெல்லாம் ஆசீர்வாதம் வராது. தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த ஆதாமும் ஏவாளும் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி தவற விட்டாங்க? உங்களுக்கு நன்றாய் தெரியுமே. தேவன் விளக்கின அந்த கனியை இவர்கள் இருவரும் புசித்தார்கள். ஆதாம் தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தை கேட்டார். மனைவியினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆசீர்வாதம் பறிபோனதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, 3ஆம் அதிகாரம், அது ஆதியாகமும் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 17, 18, 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, நீங்க அதை கவனிக்க, தேவனுடைய வார்த்தையை ஆதாம் தள்ளிவிட்டு தன்னுடைய மனைவியின் வார்த்தை இவன் கேட்டான். ஆகவேதான் சொல்றாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய்.
அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை நீ புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்புவாய். திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு சீக்கிரத்துல இவர்கள் தவறு விட்டாங்க பார்த்தீங்களா? தேவன் ஒரு கனியை விலைக்கு வைத்திருந்தார். இருவருக்கும் தெரியும். சாத்தானால இவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அவர் விளக்கின கனியை அவருடைய மனைவி புசித்தது மாத்திரமல்லாதபடிக்கு ஆதாமும் புசித்தார். தேவனுடைய வார்த்தையை தள்ளிட்டார். தேவனுக்கு கடும் கோபம் வந்தது. அவர் பிரயாசப்பட்டு மிகப்பெரிய ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, நீங்கள் இதை அனுபவித்துக் கொள்ளுங்கள், இதில் உள்ள எல்லா கனி வகைகளும் நீங்கள் புசிக்கலாம், நான் சொல்லக்கூடிய இந்த கனியை மாத்திரம், நன்மை தீமை அறியக்கூடிய இந்த கனியை நீங்கள் புசியாதிருங்கள் என்று சொன்னார். தேவன் சொன்ன வார்த்தைகளை இவர்கள் தவற விட்டுவிட்டு மீறி நடந்து கற்பனைகளுக்கு விரோதமாக இவர்கள் நடந்ததினால தேவ கோபம் அங்கு வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது புசித்த நாளில ஆவிக்குரிய மரணம் அவர்களுக்கு நேரிட்டது. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் இருவருமாக துரத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, அன்பு தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதம் யாருக்கும் சும்மா கிடைக்காது. அவருடைய சட்டத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு. ஆசீர்வாதமும் சாபமும் நமக்கு முன்னாடி வச்சிருக்காரு. நீங்கள் அதை புரிந்து கொண்டு ஆசீர்வாதத்தை தேடி அவருடைய கற்பனைகளை, அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்கும். பலிக்கும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும்னு அர்த்தம். அல்லது அவருடைய பிரமாணங்களுக்கு நீங்கள் எதிரடையாக நடந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது நீங்கள் மணிக்கணக்கில் விழுந்து விழுந்து ஜெபித்தாலும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. அதற்கான மரணம் தான் கிடைக்கும். மரண வாசல், சாபம் உங்கள் வாசற்படியில படுத்து கொண்டு இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம் உபாகமம் புத்தகத்துல. ஆகவே என் பிரியமானவர்கள், அன்பு தேவனுடைய ஜனமே, இங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா மனிதர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். மனைவின்றதுனால அதை அவரால் தட்டி கழிக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். அநேக குடும்பங்களில் இதை நான் பார்த்துக்கிட்டு தான் வருகிறோம். மனைவியுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். மனைவியுடைய வார்த்தையை கேட்கலாம், அது தேவ பக்திக்கு ஏதுவான வார்த்தைகளா இருக்க வேண்டும். இங்க இந்த மனுஷன் தவறு விட்டாரு, ஆனா ஒரு மனுஷன் அதை கை கொண்டார். அவரை பார்த்துட்டு இன்றைய நாளைக்கான செய்தி நாம் முடிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். இங்க ஒரு அற்புதமான ஒரு மனுஷன், நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமை குறித்து. இங்க பாருங்க, தேவன் ஆபிரகாமை அழைத்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விற்று புறப்பெற்று நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்றாரு. அங்க நீங்க சற்று கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அங்க இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு இந்த வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யார் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாய் மாறுகிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ, அவர்களும் ஆபிரகாமுடைய குமாரராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சேர்க்கப்படுகிறார்கள். ஆகவே தான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். ஈசாக்கை மனதில் வைத்து மாத்திரம் இல்லை, இங்க இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொன்னார். ஆக பிரியமானவர்கள், அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த ஆசீர்வாதத்தை
ஆபிரகாம் முழுமையாக காத்து கொண்டார். அவரும் காத்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளுக்கும் அதை சொன்னார். அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். தொடர்ந்து இந்த ஆசீர்வாதம் கடந்து போனது. பாருங்க, இது எப்படி இவர் தக்க வைத்துக் கொண்டார் என்ற வசனம் இங்க பாருங்க. 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அங்க ஆதாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியல, மனைவியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டார். ஆனா இங்க ஆபிரகாமை பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவன் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா, நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். இங்க அற்புதமான ஒரு வார்த்தை, நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆகவே ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டார். ஆதாம் அதை தவறிவிட்டார். காரணம், தேவனுடைய வார்த்தையை மீறினதினாலே அதை தவறிவிட்டார். நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற புதிய ஏற்பாட்டின் உபதேசத்துல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த உபதேசத்துல புது உடன்படிக்கையின்படி நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்துல வேறொரு இதே ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியின் மூலமா இவங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே இவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.